ஹலோ மீடியஸ், நான் உங்கள் பிரசன்யா. மராத்திய மாநிலத்தில் 8வது முறையாக துணை முதலமைச்சராக பதவி வகித்து வந்த அஜித் பவார் இன்று விமான விபத்தில் காலமானார். 1959 ஜூலை 22 மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த இவர் தந்தையின் இறப்பினால் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தினார். பின் 1980களில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்த தன் சித்தப்பா சரத் பவாருடன் சேர்ந்து அக்கட்சிக்காக அரசியலில் அயராது உழைக்க ஆரம்பித்தார். 1991 முதல் முறையாக பாராமதி தொகுதியிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தன் சித்தப்பா சரத் பவாருக்கு எம்பி பதவி தேவைப்பட்டதால் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து அதே பாராமதி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றார். 1999 சித்தப்பா சரத் பவார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தேசியவாத காங்கிரஸ் என்ற தனி கட்சியை உருவாக்கினார். அஜித் பவாரும் இவருடன் இணைந்து கட்சிக்காக அயராது உழைத்தார். பின் 2004 2010 வரை பல்வேறு அமைச்சரவை பொறுப்புகளை வகித்த அஜித் பவார் 2010 முதல் முறையாக துணை முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்பு 2019 சட்டமன்ற தேர்தலில் சரத் பவாருடன் ஆலோசிக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளித்து முதல்வர் ஷிண்டே தலைமையில் துணை முதலமைச்சரானார். இதனால் தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. ஆனால் அத்தேர்தலில் மகாராஷ்டிராவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் பிஜேபி ஆட்சி கவிழ்ந்து மகா விகாஸ் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ், சிவசேனா மற்றும் சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மூன்றும் இணைந்து ஆட்சியை பிடித்தன. திரும்பவும் இவர் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து துணை முதலமைச்சரானார். அதன் பின் 2.5 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த மகா விகாஸ் கூட்டணியிலிருந்து சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே பிரிந்து சென்று பிஜேபியுடன் இணைந்தார். மகா விகாஸ் கூட்டணி ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் பிஜேபியை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சரானார். இந்த சமயத்தில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் தன் பதவியை ராஜினாமா செய்ய போவதா அறிவித்தார். முழு அதிகாரமும் அஜித் பவார் கிட்ட வரும்னு எதிர்பார்த்த நிலையில சரத் பவார் தனது ராஜினாமாவை வாபஸ் பெற்று தன் மகள் சுப்ரியா சுலே மற்றும் பஃபுல் பட்டேலுக்கு செயல் தலைவர் பதவியை கொடுத்தாங்க. இதனால கடும் அதிருப்தி அடைந்த அஜித் பவார் மீண்டும் பிஜேபி கூட்டணியில் இணைந்து துணை முதல்வராகவும் பதவியேற்றார். இதை அந்த டைம்ல ஆபரேஷன் லோட்டஸ், அதாவது பிஜேபியோட ஆட்சியை கைப்பற்றும் அரசியல்னு பலரும் விமர்சனம் செஞ்சாங்க. இவர் மேல 70,000 கோடி நீர்ப்பாசன ஊழல் வழக்கும் இருக்கு. மேலும் 80 மணி நேரம் மட்டுமே நீடித்த தேவேந்திர பட்னாவிஸ் ஆட்சியில இவர் மேல இருந்த 9 முக்கிய ஊழல்கள் முழுமையா ரத்தும் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி யாருக்கு சொந்தம்னு கோர்ட்ல கேஸும் நடந்துச்சு. இதுல உண்மையான தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார்னு தீர்ப்பும் வந்துச்சு. மேலும் அக்கட்சியோட கடிகார சின்னமும் அஜித் பவாருக்கு கிடைச்சது. ஆனாலும் சரத் பவார் தான் தன்னோட ஆத்மார்த்தமான தலைவர்னு அஜித் பவார் கூறிட்டு வந்தாரு. இப்போ மகாராஷ்டிரால உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கு. இதுல 3 வருஷத்துக்கு அப்புறம் பூனே உள்பட பல பகுதிகளில் அஜித் பவார் மற்றும் சரத் பவார் இரு கட்சியும் சேர்ந்து போட்டியிடுறதா கூறப்பட்டு வந்த இந்த நிலையில தேசியவாத காங்கிரசின் கோட்டைன்னு சொல்லப்படுற பாராமதி தொகுதியில தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்காக தனி விமானத்தில் போன இவரோட விமானம் பாராமதி பகுதியில் தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டு தன்னோடு பயணித்த ஓட்டுநர், பாதுகாவலர் சேர்ந்து அதில் பயணித்த 5 பேரும் உயிரிழந்துட்டாங்க. இவருக்கு பாத் பவார் மற்றும் ஜே பவார்னு 2 மகன்களும் இருக்காங்க. அவரோட மனைவி சுனித்ரா பவார் கூட சமீபத்தில் தான் மாநிலங்களவையோட எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவரோட இறப்புல சந்தேகம் இருக்குன்னு பலரும் குற்றம் சாட்டி வர இந்த நிலையில அவரை இழந்து வாழும் அவரது குடும்பத்துக்கும் தொண்டர்களுக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள். நான் உங்க பிரசன்யா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.